ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றவங்களை எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு ஹவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் புக்கில் சொல்லிக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கான இன்ட்ரோவை ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஹவ் டு ஹேண்டில் பீப்புள், அதுக்கான பேசிக் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ட் 1 வீடியோலையும் பார்த்துட்டோம். ஒருவேளை இந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்க்கலன்னா நோ வரிஸ், டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, யாருக்கும் உங்களை பிடிக்க மாட்டேங்குது, ஏன் உங்களை பிடிக்கல, உங்ககிட்ட என்ன தப்பு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாற்றிக்கணும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான். மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், அதுக்கு என்ன வேஸ் அப்படின்னு தான் இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். 6 ways to make people like you. கடைசி வரைக்கும் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ டூ வாட்ச் இட் till the end. என்ன வேஸ்ன்னு பார்க்க ரெடியா? ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் மற்றவங்க உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும்னு நினச்சா 2 இயர்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. பட் அதே நீங்கள் மற்றவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா 2 monthsல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைப்பாங்க. 2 இயர்ஸில் கிடைக்க வேண்டியது 2 monthsல கிடைக்கணுமா, இல்லை 2 monthsல கிடைக்க வேண்டியது உங்களுக்கு 2 years ஆகி கிடைக்கணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. குரூப் ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி கூட நீங்கள் எடுக்கிறீங்க. பிக் எடுத்தோன்னே நீங்கள் ஃபோட்டோ நல்லா இருக்கான்னு பார்க்குறப்போ நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்களான்னு பார்ப்பீங்களா, இல்லை உங்கள் ஐஸ் உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுமா? போஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் எதில் நல்லா இருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணுவீங்களா, இல்லை குரூப் ஃபோட்டோ தானே அப்போ எல்லாருமே நல்லா தானே இருக்கணும்னு நினச்சி நீங்கள் நல்லானாலும் பரவாயில்ல, உங்களை தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னா அதை அப்லோட் அண்ட் ஷேர் பண்ணுவீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், எல்லாரும் உங்க மேலே இன்ட்ரெஸ்டா இருக்கணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ட்ரூவா இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ட்ரூ அண்ட் சின்சியர் ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கவே மாட்டாங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க மற்றவங்க உங்க மேலே இன்ட்ரெஸ்டடா இருக்கணும்னு நினைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு யூ ஹேவ் டு பி இன்ட்ரெஸ்டட் இன் பீப்புள். ஜென்யூனா இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா யூ கேன் வின் அட்டென்ஷன், டைம் அண்ட் கோஆபரேஷன். உண்மையாலுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நீங்க மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ரெடியா இருக்கணும். டைம், எனர்ஜி, தாட்ஸ் அண்ட் செல்ஃபிஷ்னஸ் முக்கியமா இருக்கவே கூடாது. மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கணும், ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டெவலப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், அதே சமயம் உங்களையும் ஹெல்ப் பண்ணிக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வே, பிகம் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அதர்ஸ். இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோதான் ரிச்சாக இருந்தாலும், பிராண்டட் க்ளோத்ஸ் வேர் பண்ணாலும், உங்களோட ஃபேஸில் உள்ள எக்ஸ்பிரஷன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே மணியோ ட்ரெஸ்ஸோ நோ வேல்யூ, ஒன்லி யோர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரூடாக இருக்கீங்க, திமிரு பிடிச்சவங்களா இருக்கீங்க, கைண்டாக இருக்கீங்க, லவ்லியாக இருக்கீங்க, இதெல்லாம் இந்த மணி, ட்ரெஸ் இது மூலமாலாம் சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் டியூ டு யுவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆக்ஷன் மூலமாக தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஒன்னால தான் நான் ஹாப்பியாக இருக்கேன், உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படின்லாம் வேர்ட்ஸ் சொல்ல முடியாததை ஃபேஸ் தான் சொல்லும். அதுக்கான பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல். பேபி ஸ்மைல் எல்லாருக்குமே பிடிக்கும். பட் அது எவ்வளோ ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும்னு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு. ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்காக மோர் தென் 10 people உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் an hour. யாருமே நியர்பை ஆளுங்க கூடயும் பேசல. இங்க வந்து இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே, எல்லாம் டென்ஷன்லையும் கோவத்திலையும் உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு லேடி பேபியோட டாக்டர் பார்க்க வராங்க. அந்த பேபியோட ஸ்மைல் ஒட்டுமொத்த என்வாயர்மெண்ட்டையும் மாற்றுது, ப்ளசண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் சேஞ்ச் பண்ணிடுச்சு. எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அந்த பேபிக்கு ஃபேக்காக ஸ்மைல் பண்ண தெரியாது, ஹார்ட்டில் இருந்து ரியலாக ஸ்மைல் பண்ணும். அந்த எஃபெக்ட் ஆஃப் ஸ்மைல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்மைல் பண்ணுறதுனால யாரோட லைஃப்பில் வேணாலும் ஹாப்பினஸ் கொண்டு வரலாம். வேர்ல்டில் எல்லாருமே ஹாப்பினஸை தான் தேடிட்டு இருக்கோம். தேடுறத வெளியில் தேடாமல் உங்களுக்குள்ளே தேடுங்க. ஹாப்பினஸ் வெளியில இருந்து வராது. நீங்கள் யார், உங்ககிட்ட என்ன இருக்கு, எங்கே இருக்கீங்க, என்ன பண்றீங்க, இது எல்லாமே ஹாப்பியோ சேட்னஸோ தராது. இது எல்லாம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன நினைக்கிறீங்களோ அதுல தான் இருக்கு. உங்களை சுத்தி ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ், எல்லாருமே சியர்ஃபுல்லா இருக்காங்க. அந்த வைப் உங்களையும் பாசிட்டிவ் கண்டிப்பா ஆக்கும். பட் இவ்வளோ இருந்தும் யூ ஃபீல் சேட். வை? உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற விஷயம், நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது உங்களை ஹாப்பியா இருக்க விட மாட்டேங்குது. அதுதான் காரணம். உங்க ஸ்மைல் இஸ் a messenger of your good will அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஸ்மைல்னால லைஃப் பிரைட் ஆகும், பார்க்கறது எல்லாமே ஹாப்பியா தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்க ஸ்மைல் மற்றவங்களுக்கு ஹாப்பினஸை தரலாம். உங்களால் இன்னொருத்தவங்க ஹாப்பியாக இருக்கிறத நினைக்கிறப்போ அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் ஒன்றுமே அவங்களுக்காக பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல். ஸோ செகண்ட் வே ஸ்மைல். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் நேமை கூப்பிடணும்னு தான் ஆசையாக இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஒரு நேமில் அது ஒரு க்ரீஸ் இருக்கும். நியூ பென் வாங்கினோன்னு ஆர்
நோட்ல ஃப்ரெஷ்ஷா எழுதுறப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி எல்லாரும் சொல்ல முடியாது, நிறைய பேர் அவங்களோட பேரை தான் எழுதுவாங்க. நார்மலா பேசுறதை விட நேம்ஸை கூப்பிட்டா அது ஒரு சட்டில் அண்ட் எஃபெக்டிவா இருக்கும். சம்டைம்ஸ் நேம்ஸ் மறந்துடும், இல்லாட்டி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது. யாரும் இதுக்கு எஃபர்ட் எடுக்க மாட்டோம். நமக்கு எது ஈஸியாக வருது, நமக்கு வாயில எது ஈஸியாக சொல்கிறோமோ அதையே நம்ம பேராக மாற்றிடுவோம். இல்லைனா நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவங்க ஒரிஜினல் நேம் அவங்களே மறக்கிற அளவுக்கு நிக் நேம்ஸ் தான் எப்பயுமே இருக்கும். பட் நேம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் காலேஜ்லாம் அட்டெண்டன்ஸ் உங்கள் நேம் தானே சொல்லுவாங்க. உங்கள் நேமை வச்சு தான் ஓ இவளா ஓ அவனா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணால் உங்கள் நேமை தான் சொல்லுவாங்க. போர்டில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளே ஆகிக்கிறத பார்த்து உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நேமை ஸ்பாயில் பண்ணிக்காத, உன் பேரை கெடுத்துக்காத இப்படின்னா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போமே தவிர ஒன்னை ஸ்பாயில் பண்ணிக்காத, நீ உன்னை கெடுத்துக்காத அப்படி சொல்ல மாட்டாங்க. உங்க ஐடென்டிட்டி, நீங்க யாரு அப்படிங்கிறது உங்க நேம் தான். ஸ்ட்ரேஞ்சர் கூட ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்க, கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, பட் பாய் சொல்லும்போது அவங்க நேம் ஞாபகம் இருக்காது. எபிலிட்டி டு ரிமெம்பர் நேம்ஸ் பிஸ்னஸ் அண்ட் சோஷியல் கான்டாக்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். நேம்ல உள்ள மேஜிக் பத்தின அவேர்னஸ் இருக்கணும். நேம் தான் இண்டிவிஜுவல் அண்ட் யூனிக்னஸ். உங்களை மற்றவங்கள இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நேம் தான். ஆல் பிளேசஸ் நேம் தான் when dealing with others work ஆகும். Third way என்னன்னா is to remember name. அது அந்த பர்சனுக்கு sweetest and most important sound. Fourth one, ஒருத்தங்க கூட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டடா எக்ஸைட்மெண்ட்டா ஏதாச்சும் ஷேர் பண்றாங்க அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்டே இல்லாம என்னமோ கடமைக்கேன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. உங்ககிட்ட ஷேர் பண்ணுறவங்களுக்கும் உங்ககிட்ட சொல்லணுங்கிற ஆர்வம் போயிடும். லிசன் பண்ணணும், அட்டென்ஷன் கொடுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லிசனிங் அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிசன் பண்ணலனா யூ வில் லூஸ் யுவர் கஸ்டமர்ஸ், அலையன்சஸ் அண்ட் மச் மோர். அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் லிசன் பண்ணணும். என்ன ஒர்க்காக வேணாலும் இருக்கட்டுமே, எவ்வளோ பிஸியாக வேணாலும் இருக்கட்டுமே, உங்ககிட்ட பேசணும்னு வராங்க, அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 5 minutes ஆச்சும் அவங்க லிசன் பண்ணாலே அவங்களுக்கு அது லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒருத்தங்க உங்ககிட்ட ப்ராப்ளமை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். பேஷண்ட்டாக லிசன் பண்ணுங்கள், இன்டரப்ட் பண்ணாமல். மிட்ல பேச உங்களுக்கு தோணுனாலும் கண்ட்ரோல் இருக்கு. லெட் தம் ஃபினிஷ் டாக்கிங். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த பொறுமையாக தெளிவாக சொன்னால் அது ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். உங்களுக்கு மற்றவங்க உங்கள் பின்னாடி பேசி சிரிக்கணும் இல்லை டிஸ்கஸ்டடாக பார்க்கணும் அப்படின்னா யார் பேசுறதையும் கேட்காதீங்க, உங்களை பற்றி பேசிட்டே இருங்க. அவங்கள ஃபினிஷ் பண்ண விடாமல் நீங்களே பேசிட்டு இருங்க, இன்டரப்ட் பண்ணிட்டே இருங்க. இப்படி பண்ணீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம். யார் தன்னை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிக்கவும் செய்வாங்க. தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறவங்கள எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அன்எஜுகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் குட் கான்வர்சேஷனிஸ்டாக இருக்கணும்னா குட் லிசனராக இருக்கணும். ஸோ ஃபோர்த் வே, be a good listener. Encourage others to talk about themselves. Fifth one, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை, you just don't care about it. பட் அதே நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அதை எந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுவீங்க. வேர்ல்ட்லேயே மோஸ்ட்லி மேஜர் இன்ட்ரெஸ்ட் எதில் அப்படின்னா பவர் அண்ட் மணி. உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் போத் ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப் அப்படின்னா ஃபிஃப்த் வே, டாக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் பீப்புள் இன்ட்ரெஸ்ட்ஸ். சிக்ஸ்த் ஒன், முன்னாடி பார்த்த எல்லாத்தையும் மாதிரி தான் இதுவும் சொல்கிறாங்க. சிக்ஸ்த் வே என்னன்னா மேக் தி அதர் பர்சன் ஃபீல் இம்பார்ட்டன்ட் அண்ட் டூ இட் சின்சியர்லி. உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு நீங்க நினைக்கணும், அவங்களும் அந்த இம்பார்ட்டன்ஸை ஃபீல் பண்ணணும். இந்த வீடியோவில் 6 ways பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.